சாட்டை துறைமுகனுக்கும் கீழ இருக்கிற பேச்சாளர்கள் பேசுறத எங்க அண்ணன் சீமானே பேசுறாரு. சும்மா சும்மா அணில் குஞ்சுன்னு நீங்க அவரை விமர்சிக்கிறது. தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர்கள் வந்து துண்டிச்சிட்டு வந்து படிக்கிறத பத்தியோ அது நமக்கு கவலை இல்லை. ஆனா அவர் ஒரு லீடர். நீங்க இத்தனை லட்சம் பேரை நான் வழிநடத்த போறேன்னு சொல்றீங்க. அப்படி ஒரு லீடர் மக்களுடைய பிரச்சனையை, திமுக ஆட்சியுடைய தவறுகளை உங்களுடைய மனதிலிருந்து பேச முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி மக்களுக்கான தலைவனா இருக்க முடியும்? அதான் நம்ம எழுப்புற கேள்வி. அவர் துண்டு சீட்ல வச்சு எல்லாரும் வந்து 100 மலர்களை பேசணும். 100 மலர்களையும் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. அப்ப நம்ம பேசலாம். ஒரு கவிதை ஒரு எழுதி வச்சு படிக்கிறது தப்பு கிடையாது. ஒரு புள்ளி விவரம், ஒரு டேட்டா இருக்கு, டாஸ்மாக் சேல்ஸ் எவ்வளவு ஒரு டேட்டா, அது நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஆனா நீ மொத்தமாவே திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா நீட் தேர்வு ரத்து பண்ணல, திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா காவிரி பிரச்சனை வரல, எல்லாத்துக்கும் இலவச இது விட்டா கொடுத்தாங்க, 1000 ரூபாய் கொடுத்தாங்களா, இப்படி உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருந்தாருன்னா இதுவே உனக்கு தெரியலையே. இது வர வேண்டாமா? அதுவே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இன்னொன்னு எல்லாமே அப்புறம் நம்ம அது கூட பரவாயில்ல. நாம பெண்களுக்கு என்ன செய்ய, நாம மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னா, நீ என்ன செய்ய போறா இல்லைன்னு கேட்கலாம். நான் என்ன செய்ய போறேன்னா மகளிருக்கு பெண்களுக்கு மகளிருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு குழந்தைகளுக்கு நான் நல்லது பண்ண போறேன். இதையே எழுதி வச்சு படிக்கிறீங்க. இது ஒரு பாணியா?